இருட்டுக்கடை விவகாரம் தொடர்பாக கவிதா சிங் பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அந்த அறிவிப்பில் அவர் கூறியிருப்பதாவது, இருட்டுக்கடை நிறுவனத்திற்கும் எனது சகோதரர் நயன் சிங்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கவிதா சிங் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். திருநெல்வேலி நிலை ஞாபகப்படுற இருட்டுக்கடை விவகாரம் தற்போது மிகவும் சச்சரவு ஏற்பட்ட சூழ்நிலையில அவர்களுக்குள்ள உள்ள சொத்து போரானது இப்ப உரிமை போராக வெடிச்சிருக்குதுங்க. திருநெல்வேலியில புகழ்பெற்ற இருட்டுக்கடை ஸ்தாபனத்தோட உரிமையாளர் கவிதாங்கிறவங்க பாகேடி லாலா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற கடையின் பங்குதாரர் நயன் சிங் அவர்கள் சமீபத்தில் ஒரு நாளிதழ வெளியிட்டாங்க. நாளிதழ ஒரு விளம்பரத்தை ஒன்று வெளியிட்டாங்க. எப்படின்னா, இருட்டுக்கடையானது தங்களுக்கு சொந்தம்னு சொல்லி தங்களிடம் உயிர் இருக்கிறதா சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த மறுப்பானது அறிக்கையில இரு கடைகளுக்கு இடையேயான உரிமை பிரச்சனை மற்றும் பொய்யான உயிர் குறித்த குற்றச்சாட்டுகள் தற்போது வெளிவந்திருக்குது. கவிதா வெளியிட்டிருக்க அறிக்கையின்படி அவரது கணவரின் தாத்தாவான நயன் சிங் என்பவர் வாகேடி லாலாங்கிற பெயர்ல இனிப்பு மற்றும் பேக்கரி கடை நடத்தி வந்துள்ளதாகவும், அவருக்கு 4 மகன்கள் மற்றும் 4 மகள்கள் வாரிசாக உள்ளனர் குறிப்பிட்டதோடு இல்லாம, நயன் சிங் காலமான பிறகு சொத்துக்கள் பிரிக்கப்பட்டதுல வாகேடி லாலா கடை கவிதாவின் தந்தையான ஜெயராம் சிங் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1918 முதல் ஜெயராம் சிங் அந்த கடையை நடத்தி வந்ததாகவும், 2001 அவர் காலமான பிறகு அது பிரிக்கப்படாமல் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்நிலையில நயன் சிங் என்பவர் திடீர்னு என்ன சொல்றாங்க, கவிதாவின் குடும்பத்தினரை வாகேடி லாலா கடையிலிருந்து விலக்க முயன்றதாக கூறப்பட்டது. இதனால கவிதாவின் குடும்பத்தினர் என்ன பண்ணாங்க, நயன் சிங்குக்கு எதிராக திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த வழக்கானது 2 ஸ்தாபனத்துக்கு, அதாவது இருட்டுக்கடை மற்றும் லாலா கடை ஆகிய 2 ஸ்தாபனத்திற்கும் எந்த தொடர்பும் போராடி வந்த நிலையில இருட்டுக்கடை ஸ்தாபனத்திற்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி கவிதா திட்டவட்டமாக தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த வழக்குல நயன் சிங் எதிர் வழக்குரை தாக்கல் செய்துள்ளதாகவும், அதுவரை வாகேடி லாலா கடையின் உரிமையை பொறுத்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இருட்டுக்கடை ஸ்தாபனத்தோட உரிமை குறித்து கவிதா கூறுகையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடையை ஆரம்பித்த கிருஷ்ண சிங் அவர்களோட மனைவி பிஜ்லி சிங், அதே மாதிரி அவர்களோட மனைவி சுலோச்சனா பாய் ஆகியோர் வயதான காரணத்தினால 2020 அவர் கவிதாவோட கணவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைத்ததாகவும், 22 முறையாக உரிமை மாற்றம் செய்துவிட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. நயன் சிங்குக்கு எந்த காலத்திலும் இருட்டுக்கடை உரிமை கோரியதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறாரு. தற்போது நயன் சிங் பதிவு செய்யப்படாத உயில் ஒன்றை தயாரித்து அதன் மூலம் வாகேடி லாலா கடையை அபகரிக்க முயற்சிப்பதாகவும் கவிதா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இந்த உயிலுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லைன்னும் அவர் திட்டவட்டமா மறுத்திருக்கிறாரு. கவிதாவோட குடும்பத்தினர் சுலட்சண பாயை நீண்ட நாளா பாதுகாத்து பராமரித்து வந்ததாகவும், அவரது இறுதிச் சடங்குகளை அவரே செய்ததாகவும் அதை விரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சட்ட அறிவிப்புல கவிதாவையோ அல்லது அவரது ஏற்றுக்கடை ஸ்தாபனத்தையோ எந்த வகையிலையும் இந்த உயிலானது கட்டுப்படுத்தாதலும், அந்த போலி உயில் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே நயன் சிங் அவர்கள் கொடுத்த பொது அறிவிப்பை யாரும் நம்ப வேண்டாம்னு கவிதா கேட்டுக்கொண்டதோடு இல்லாம, இந்த பிரச்சனையானது திருநெல்வேலியின் புகழ்பெற்ற 2 இனிப்பகங்களான இருட்டுக்கடை மற்றும் வாகேடி லாலா ஆகிய கடைகளுக்கு இடையேயான உரிமை போரானது வெடிச்சுள்ளதாக தற்போது தெளிவாயிருக்குது. போலி உயில் குற்றச்சாட்டு இந்த விவகாரத்துக்கு மேலும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இனி வரும் காலங்கள்ல இந்த சட்ட போராட்டத்தின் போக்கு எப்படி இருக்குங்கிறத இன்னும் பொறுத்துதான் பார்க்க முடியும். பொதுவாகவே இந்த திருநெல்வேலியில பொறுத்த மட்டும் இருட்டுக்கடை மற்றும் வாகேடி லாலா கடை ஆகியங்கிறது அல்வாக்களுக்கு பெயர் போனது. அந்த 2 குடும்பத்தினருக்குள்ள ஏற்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் நாளிதழ்கள் அறிக்கையா வெளியே தற்போது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே இந்த பிரச்சனை பெருசாகி பார்த்துட்டு இருக்குது. இந்த பிரச்சனையானது கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.